ஆண்டவர் நமக்கு பிரயோஜனம் உள்ளவராய் இருந்தாதான் நாம ஜபிக்கிற ஜபம் எப்படி இருக்கும்? பிரயோஜனம் உள்ள ஜபமாய் இருக்கும். ஒரு பக்தன் இப்படியாக அவர் ஜபிக்கிறார் சொல்றாரு. ஆனா அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போஸ்தல புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 20:20. அப்போஸ்தலர் பவுல் தனது இறுதி நாட்களில் சபை மக்களுக்கு இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 20:20 பவுல் என்ன சொல்றாரு? சபையை பார்த்து, புரோஜனமானவைகளில் ஒன்றையும் மறைத்து வைக்கல. யதார்த்தமாய் நான் பேசுனேன். தேவன் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நான் மறைத்து கொள்ளாமல், புரோஜனமான ஒன்றை நான் என்ன செய்யல? மறைத்து வைக்கல. தேவன் உன் வாழ்க்கையில எதெல்லாம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் நினைக்கிறாரோ அவைகளை ஒன்றும் தேவன் மறைத்து வைக்காமல் எல்லாம் வெளியரங்கமாக செய்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம தேவனுடைய ஊழியத்திற்கும் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் எந்த அளவத்துல பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? அல்லேலூயா. பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? அவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. எப்படிதான் இருக்கு? அந்த புரோஜனமா இருக்கிறத ஒண்ணு கூட என்ன செய்யல? நாம் மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக உங்க வீடுகள் தோறும் பிரசங்கித்து உபதேசம் பண்ணி இருக்கிறோம். அல்லேலூயா. புரோஜனமான ஒன்றையும் மறைத்து வைக்காமல் உங்கள் வீடுகளில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதோடு உபதேசம் பண்ணி இருக்கிறோம் என்று பவுல் அடியார் சொல்றார். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனுடைய ஜபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஜபிக்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறார் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் என்னவென்று நமக்கு ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அவன் வாழ்க்கையில 3 விதமான சோதனைகள் வந்தது. ஒன்னு ஆவிக்குரிய சோதனை, ஒன்னு ஆத்மாக்குரிய சோதனை, ஒன்னு சரீரத்துக்குரிய சோதனை. ஒன்று பொருளாதார சோதனை, ஒன்று செல்வத்தின் சோதனை, ஒன்று சரீரத்தில் ஏற்படுகிற சோதனை. 3 விதமான சோதனை அவருக்கு வந்தது. அவர் இடத்துல நண்பர்கள் போய் கேட்கிறாங்க, அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க, அவனுக்கு தேர்தல் சொல்றாங்க. ஏன்னா எல்லாவற்றையும் எப்படி இருக்கிறான்? இழந்து போய் நிலைமையில இருக்கும்போது இழந்து போன நண்பனுக்கு அவர்கள் சில காரியங்களை சொல்லுகிறார்கள், ஆறுதல் வார்த்தை படுத்துகிறார்கள். சரிங்களா? அவங்க சொன்னதுக்கு பதில் யோபு இந்த பக்தன் திருப்பி சொல்லுகிறார். அது ஜபமாக அவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. யோபு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தவனாகி வல்லவனானான். அவங்க சந்ததியார் அவர்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுத்தினார்கள். அவர்கள் அவங்க வீடுகளுக்கு பயமே இல்லை. எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாங்க. எந்த திருடன் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். அவன் வீடுகளில் பயம் இல்லாமல், சில பேர் பார்த்தா கொஞ்சம் பணம் அமௌண்ட் வீட்டில் இருந்தா வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டான், வீட்லயே இருப்பாங்க. இந்த இது சொல்லுவாங்களே, புதையலை காத்த பூதமா, அதுவும் திங்காது, திங்கிறவங்களையும் விடாதபடிக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அப்படியே இருக்கும். பீரோ பூட்டி தான் வச்சிருக்குங்க. பீரோ பூட்டி, வீட்டை பூட்டி, வாசல கேட்டை பூட்டி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. வீடுகளில் பலப்படுத்தி, அப்படித்தானே? அவங்க வீடுகளை பலப்படுத்தி, அவங்க வீடுகளில் எப்படி இருக்கும்? ஆமா, திண்டுக்கல் பூட்டு, பெரிய பூட்டு என்ன செஞ்சிருக்கிறோம்? போட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் இல்லை
ஆ, ஆ. அவங்களுடைய செல்வங்கள் விருத்தி ஆகிறது, அவங்களுடைய மந்தை என்ன ஆகிறது, பெருகுகிறது என்று யோபு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்புறம் குழந்தைகளையும் மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவங்களுடைய குழந்தைகள் எப்படி போறாங்களா வீட்டு விட்டு வெளியே போகும்போது? மந்தையை பார்த்திருக்கீங்களா? என்ன மந்தை? ஆடு மந்தை, மாட்டு மந்தை, அப்படித்தானே? ஒரு சில ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த பொதுவான மைதானத்துக்கு பேரு மந்தை என்று சொல்லுவார்கள். பொதுவான மைதானம் இருக்குல்ல, அந்த மைதானத்தை கூட மந்தை என்று சொல்லுவார்கள். இங்க சொன்னது மேல ஆடு மாடுகள் சொல்லி இருக்கு. அப்புறம் அவங்க குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே போது எப்படி போறாங்களா? அப்படின்னா எத்தனை பேரு, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க குழந்தைங்க? ஆமா, சரிங்களா? அந்த மாதிரி அவங்க பெருகி இருக்கிறாங்க. வாசிங்க. அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். பாடி அவங்க மற்றவங்க குறித்து இந்த யோபு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மற்றவங்க அவங்க யாருன்னு ஒரு வார்த்தை நீங்க பாத்தீங்க. 7ஆம் வசனம் முதல் பகுதி, துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தாகி வல்லவரனானேன். துன்மார்க்கன் அவன் செழிப்பா இருக்கிறானே, அவன் ஆசீர்வாதமா இருக்கானே, அவனுக்கு வர்ற ஆசீர்வாதம் தான் இங்க வாசிச்சுட்டு வந்தது. சரிங்களா? இத்தனை ஆசீர்வாதம் யாருக்கு? துன்மார்க்கனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்கே. அவங்க பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே, துள்ளி குதிக்கிறாங்களே, ஆடு மாடுகள் பெருகுதே, அவங்களுக்கு நல்ல இசை ஞானம் இருக்கு, அவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றான்? நான் கடவுளுக்கு பயந்தவனா இருந்தேன், நான் தேவனுக்கு அஞ்சி நடந்தேன், நான் கடவுளுக்கு முன்னாடி எந்த துரோகமும் பண்ணதில்லை. ஆனா என் வாழ்க்கையில இது என்ன இல்லை, இந்த ஆசீர்வாதம் இல்லை. பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போயிருச்சு, எனக்கு ஒரு வியாதி என்ன செஞ்சிருச்சு, வந்து போய் இதை மனதில் வச்சுக்கிட்டு தான் சொல்றான் அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரு? துன்மார்க்கன். இன்னைக்கு நமக்கும் பல வேளையில் அந்த எண்ணங்கள் வருதா இல்லையா? கடவுளை நம்பாதவன் துன்மார்க்க, பாவி, எச்சு கையில காக்கா வரட்ட மாட்டான், கஞ்சத்தனம் பிடிச்சவங்க. சிலர்லாம் முன்னாடி பலவும் சொல்லுவாங்க, கையை அறுத்துக்கிட்டு சுண்ணாம்பு கேட்டா கூட என்ன செய்ய மாட்டான், சுண்ணாம்பு கூட என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். இப்படி அனுபவத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம் அல்லது நீங்கள் கேட்டு இருக்கலாம். அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் செலுத்திருக்காங்க. நான் நல்லதை பண்ண பண்ண எனக்கு தான் சோதனை வருது, நான் நல்லதை நினைக்க எனக்கு தான் என்ன வருது, சோதனை வருது, எனக்கு தான் பிரச்சனை வருது என்று சொல்லி நம்ம சொல்லுவது உண்டு. ஆமா இல்லைங்களா? நிறைய பேர்கள் சொல்றத நாம கேட்டு இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, இந்த யோபு சொல்லக்கூடிய இந்த பக்தன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அவங்க தெரியும். ஒரே நாளில் 10 பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். அவனுக்கு இருந்த செல்வங்கள் எல்லாம் அழிந்து போனது. அவன் சரீரத்திலையும் பயங்கர வியாதி. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு அங்கலாப்பு. தன்னுடைய தோழர்கள் வந்து ஆறுதல் படுத்துறாங்க. ஆனாலும் அந்த தோழனை பார்த்து இவன் பேசுகிறது தான் இத்தனை காரியங்கள் சொல்லிக்கிட்டே வர்றான். அப்புறம் வாசிங்கம்மா 13. அவர்கள் செல்வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி, செல்வாங்களா, பெரிய செல்வாதிபதிகளாய், செல்வ சீமான்களாய் அவர்களாம் பெருகி இருக்கிறாங்க. ஒரு சனப்பொழுதுல விரும்போம். அவர் என்ன சொல்றாங்க? ஆண்டவரை குறித்து என்ன செய்யல, அறிய அவங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களை விட்டு விலகுகிறோம், எங்களை விட்டு விலகுகிறோம். ஏசுநாதர்னா கோயில தான் இருக்கணும், வீட்டுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அங்கதான் ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம வீட்டுல ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க ஜெபிக்கிறீங்களோ அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, வீடுகளதோறும் நான் பிரசங்கம் பண்ணி என்ன செய்றேன், உபதேசம் பண்ணி இருக்கிறேன். நம்ம வீட்டுல ஆண்டவருடைய மகிமை இருக்கிறது, நம்ம வீட்டுல தேவனுடைய கிருபை நமக்கு காணப்படுகிறது, நமது வீட்டுல தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. அதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய தங்குவான். வாதை உன் கூடாரம் அணுகாது. கூடாரம்னா வீடு. வாதை என்றால் வரக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள். வாதை பழைய ஏற்பாட்டில்
வியாதிக்கு பேர் என்ன கொடுத்திருக்கு? வாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவும் ஒன்றை என்ன செய்யாது, சேதப்படுத்தாத. காரணம், உன் வீட்டை சுற்றியும் ஆண்டவர் வேலையிட்டு பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நீ வேலையிட்டு உன் வீட்டை பாதுகாக்கிறோம். எந்த இடத்தை நம்ம அதிகமா பாதுகாப்போம்? இப்ப நான் முன்னாடி சொல்லி காமிச்சேன், சில வீடுகள் எல்லாம் பீரோவை இது வரைக்கும் பூட்டதே கிடையாது. பீரோவை என்ன செஞ்சதுல பூட்டதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பீரோவில் சொல்ற மாதிரி ஒரு நல்ல விலை மதிப்பு பொருள் ஒண்ணுமே இல்லைன்னு பொருள். அதே சமயம் 10 பவன் நகை இருந்தா பூட்டாம விட்டுருவாங்களா? ஏன்னா வீட்டை இருக்கிறவங்களையே நம்பாம தானே பூட்டி வைக்கிறாங்க. மற்றவங்க ஒன்றும் உன் வீட்டுக்குள்ள என்ன செய்ய போறது இல்ல, உன் பீரோவை வந்து திறந்து பார்க்க போறது இல்ல. ஒண்ணு நீ திறப்பா, உன் புருஷன் திறப்பா, பிள்ளைகள் திறப்பா, அவ்வளவுதானே. அப்ப அவங்களையே நம்பாம தானே நீ பூட்டி வச்சிருக்கிற. அப்ப காரணம் என்ன? அங்க ஏதோ ஒரு முக்கியமான பொருள் அங்க இருக்குதுன்னு பொருள். அப்ப உன்னை சுத்தி, உன் குடும்பத்தை சுத்தி வேலையிட்டு பாதுகாக்க வேண்டும் என்றால் நீ ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். வீட்டுல பீரோவை பூட்டி வச்சிருந்தா வீட்டுக்கு அந்த பீரோல என்ன இருக்கு? ஏதோ முக்கியமான பொருள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவருடைய காரியம் பாதுகாப்பு. உன்னை சுற்றி உன் குடும்பத்தை சுற்றி வேலையிட்டு பாதுகாக்கணும். ஒரு பீரோ மாதிரி வச்சுக்கீங்களேன். பாதுகாக்க வேண்டும்னா நீ எப்படி இருக்கணும்? நீ யாரா இருக்கணும்? அவருக்கு விலையேற பெற்றவங்களா இருக்கணும். விளங்குதா? அவருக்கு விலையேற பெற்றவங்களா இருக்கணும். அவருக்கு விலையேற பெற்றவராய் காணப்படணும். மற்றவங்களுக்கு விலையேற பெற்றவளா விலை இல்லாத பெற்றவளா பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தேவனுடைய பார்வைக்கு நீ விலையேற பெற்றவளா இருக்கணும். அப்ப தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றவளா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சகோதரர் சொன்னது போல தேவனுக்கு பிரியமானது நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவர் சொல்றாரு, அவங்க வீடுகளில் பலப்படுத்துகிறார்கள். ஆமா, இந்த 14 வசனத்துல பாருங்க, அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இருமுன்னு சொல்லுகிறார்கள். யாரு? துன்மார்க்கர். அவங்க வீட்டுடைய ஆசீர்வாதம் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய ஆடுகள் பெருகுது, மாடுகள் பெருகுது, பிள்ளைகள் மந்தைகள் போல் இருக்காங்க, செல்வங்கள் பெருகி இருக்கு. இவங்க யாரு? ஆண்டவரை நோக்கி நீ விலகி இரும், ஆண்டவர் நோக்கி விலகி இருந்து சொல்லுகிற மக்கள். 2வது வரி பாருங்க, எங்களை விட்டு விலகிறோம், உம்முடைய வழிகள் அறிய விரும்போம். விரும்போம், விரும்புவோம் அல்ல, விரும்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்க வழியை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை என்று போகிறார்கள். அவங்களாம் யாரு? துன்மார்க்கர். ஏசாயா புஸ்தகம் 48 அதிகாரம் 17 வசனத்துல இங்க ஆண்டவராக தேவன் தன் ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறத பார்க்கிறோம். வாசிங்க, ஏசாயா 48:17. சீக்கிரமாய் வாசிங்க. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக தன் ஜனங்களுக்கு இப்படியாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமை உண்டாவதாக. 48:17. இஸ்ரவேலர் சொல்லுகிறதாவது, உன் மீட்பர், உன் தேவனாக கர்த்தர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், தாயின் கருவில உன்னை பாதுகாத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர். அதவர் தான் சொல்ற உருவாக்கினவர். என்னாக்கினவர்? உருவாக்கினவர். தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தேவன் சொல்லுகிறதாவது, கவனிங்க என்ன சொல்றாரு? பிரயோஜனமாயிருக்கிறதை அல்லேலூயா உனக்கு போதிப்பேன். இவங்க என்ன சொல்றாங்க? உங்களுடைய போதனை நாங்க கேட்க விரும்போம், உங்க வார்த்தைகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, எங்களுக்கு விருப்பம் இல்ல. இயேசுடைய வார்த்தை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு என்ன கிடையாது? விருப்பம் இல்ல. இயேசுடைய சரித்திரங்களை கேட்ப விருப்பம் இல்ல. ஆண்டவருடைய மகிமையான காரியங்கள் வேதத்தின் மூலியமாக கேட்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. கதைகள் கேட்க எங்களுக்கு விருப்பம். என்ன கேட்க? கதைகள் கேட்க எங்களுக்கு விருப்பம். கட்டு கதைகளை அதிகமாக நேரத்தை செலவழித்து நாங்க கேட்பதற்கு விருப்பம். ஆனா உங்க வார்த்தை கேட்க எங்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உருவாக்கின நான் என்ன சொல்றேன்? பிரயோஜனமான
போதித்து எதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு நல்லது இருக்கோ அதை மட்டும் சொல்லுவேன். அல்லேலூயா. சில பழமொழி சொல்லுவாங்க தவறா. என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டது சொல்லுவாங்க, களவும் கற்றுமற. அப்படித்தானே? என்ன செய்யணுமா? களவு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த அர்த்தத்தை சொல்லுவாங்க. களவும் கற்றுமற அப்படி சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் அதல்ல. களவு கற்க மற. களவு கற்க மற, இதுதான் நல்ல வார்த்தை, இதுதான். ஆனா மறைவு எப்படி வந்துச்சு? களவும் கற்று மற என்று வந்துருச்சு. சரிங்களா? ஆண்டவர் இப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நன்மையான காரியம் மாத்திரமே போதிப்பீர்கள். ஆமா இல்லைங்களா? நன்மையான காரியங்கள் இப்படி இருக்கணும்பா, இப்படி போகணும், இப்படி வரணும், இப்படி சொல்லணும், இருக்கு சொல்லிட்டு சில உதாரணங்களை சொல்லுவீங்க. சில உதாரணங்கள், இந்த அவங்கள பாரு, இந்த இவங்களை பாரு. அப்ப பார்க்க சொல்லும்போது ரெண்டையும் சொல்லுவோம். நன்றாய் இருக்கிறவங்களையும் அடையாளம் காட்டுவோம், கெட்டு போனவர்களையும் அடையாளம் காட்டுவோம். கெட்டு போனதுக்கு காரணத்தையும் நாம சொல்லுவோம். நல்ல பையன்தான், ஆனா இந்த விஷயத்துல என்ன செஞ்சுட்டான்? இந்த குடி வந்துச்சு, அவன் குடும்பமே என்ன ஆயிருச்சு? கெட்டு போய். ரெண்டையும் சொல்லுவோம். அதே போல நல்லவனா இருக்கிறதை பார்த்து சில காரியங்கள் சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, புரோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகின்ற நானே. அல்லேலூயா. புரோஜனமான காரியங்களை சொல்லி உன்னை நடத்துகிற தேவன் நானே என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? உங்க காரியத்தை கேட்க எங்களுக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல, விரும்போம், விரும்போம், அறிய விரும்போம் என்று சொல்லுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்களா? 15ஆம் வசனம். சர்வ வல்லமை உள்ளவரை சேவிக்க அவர் யார்? முதலாவது நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ கேட்கிறாங்க, என்ன சொல்றாரு? சர்வ வல்லவர் நாம் சேவிக்க அவர் யார்? சேவிக்கன்னா வணங்க. இவன் ஆரம்பத்தில் சொல்றான் சர்வ வல்லமை உள்ளவர் சொல்றான். எல் சடாய். எல் சடாய் என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை உள்ளவர். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படி இல்லை. இவரே சர்வ வல்லமுள்ள தேவன். விளங்கணும். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரை நாம் சேவிக்க அவர் யார்? யார் அப்படி இருக்கிறாங்க? சர்வவல்லமுள்ள தேவன் யார் என்று கேட்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்று நீ புரிந்து கொண்டால் இந்த நேரம் உனக்கு பிரயோஜனமுள்ள நேரமாய் இருக்கும். அல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் தன் சீசர்களை பார்த்து திடீரென்று ஆரம்ப டேஜில் அவர் கேட்கல, நிறைய அற்புதங்கள் செய்த பிறகு, நிறைய சுகங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த பிறகு, அநேகருக்கு நன்மை செய்த பிறகு சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நான் இவ்வளவு காரியம் நான் பண்ணிருக்கிறேன், என்னை குறிச்சு இந்த ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க? என்னை யார் என்று சொல்றாங்க? என்னை யார் என்று சொல்றாங்க அப்படி கேட்கும்போது சீசர்கள் பலர் பல விதத்துல சொன்னார்கள். ஒருவன் சொன்னான், உங்களை எலியா என்று சொல்லுகிறார்கள். இன்னொருத்தர் சொல்றான், உங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். இன்னொருத்தர் சொல்றான், உங்களை தாவீதின் குமார் என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஆளுக்கால் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று இவங்க கிட்ட ஓப்பனிங் கேட்கிறார். அப்ப ஆளுக்கு ஆளு ஒரு விதமா சொல்றாங்க. அப்ப ஏன் சொன்னாரு, சரி இருக்கட்டும், மற்றவங்க என்னை பத்தி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், என் கோடையே நீங்க இருக்கீங்களே 3 வருஷ காலமாக, 3 வருஷ காலம் நெருக்கி வரப்போகுது. இந்த வருஷம் எத்தனை வருஷ காலம் நீங்க என் கோடையே இருக்கிறீங்க. நான் சாப்பிட்றத நீங்க சாப்பிடுறீங்க, நான் படுக்கிற இடத்துல நீங்க படுக்கிறீங்க, நான் தண்ணி குடிக்கிற இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, தண்ணி குடிக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஒன்றாகவே இருக்கிறோம். இப்ப நீங்க சொல்லுங்க, மற்றவங்க சொன்னதை இருக்கட்டும், நீங்க என்ன என்ன யார் என்று சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அம்மா வெளியா? அப்ப பேதுரு என்ன சொன்னாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பயங்கரமா சொல்லிட்டான். ஆண்டவருக்கு பயங்கர சந்தோஷம். ஆண்டவருக்கு இயேசுவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா பேதுரு இவரை அறிந்து வைத்திருந்தார்.
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து. அல்லேலூயா. கூட இருக்கிற நீங்க ஆண்டவரை எந்த அளவத்துல புரிந்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்க அதான் சொல்றதுக்கு, அவர் யார்? அவர் யார்? இயேசு யார்? பிதாவாகிய தேவன் யார்? பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார்? இப்படிப்பட்ட ஒரு தெளிவு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அவங்க சொன்னாங்க, அவர் சேவிக்கிறல்ல, சேவிக்கணும், அவர் யாருப்பா? அவர் யாரு சொல்லி அடுத்த வரை சொல்றாரு பாருங்க. அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன? இதுதான் தலைப்பு. அவரை நோக்கி ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? முதல் கேட்டா யார்? அவரை சேவிக்க அவர் யார்? அவர் கும்பிடுறதுக்கு யார்? இப்ப ரீசெண்டா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அன்னபூர்ணான்னு சொல்லி ஒரு அம்மா, பாத்தீங்களா? டிவில எல்லாம் போட்டாங்க, பாத்தீங்களா? அன்னபூர்ணா. ராஜி மட்டும் தான் பார்த்துருக்கு, வேற வேற பார்த்துருக்கு, வேற நீங்க பார்க்கலையோ? அன்னபூர்ணா ஒரு அம்மா. அந்த அம்மா அரசு சொல்லக்கூடிய ஒரு கணவர் இருந்தார். 14 வயசுல குழந்தை. 2 பேத்துக்கு சண்டை வந்து, இந்த சொல்வதெல்லாம் பொய்யா, சரி உண்மையா, சொல்வதெல்லாம் உண்மை சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. நிகழ்ச்சிக்கு வந்து சண்டை போட்டுட்டு என்ன செய்யுது? அந்த குடும்பம் பிரிய போகுது. பிரிஞ்சு போன உடனே இன்னொரு கணவனை கட்டுறாங்க. அந்த கணவன் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார். அதான் சொத்து போயிட்டார். 2வது கணவர் ரசிட்டாரு. மூத்த கணவர் வந்து அந்த 14 வயசு குழந்தையோட அவர் விலகி போயிட்டாரு. அது புள்ள, பொம்பளை புள்ள. 2வது கணவனை கட்டுது. அந்த அம்மா என்ன ஆயிருச்சு? மர்மமான முறையில் அவர் செத்து போயிட்டார். சொத்து போன பிறகு இந்த அம்மா திடீர் சாமி ஆயிட்டாங்க. அன்னபூர்ணா, நான் தான் சாமி. ரொம்ப பேர் காட்சி அளிப்பாங்க வித்தியாசமா. இந்த அம்மா என்ன செய்யும்? வைப்ரஷன்ல இருக்கும். சேர்ல உட்காந்துக்கிட்டு இப்படியே இருக்கும். நான் தான், அதாவது தெய்வத்துடைய பக்திமான் பூசாரி அப்படிலாம் கிடையாது. இதுதான் யாரா? சாமியா. இதே சாமியா. எத்தனை புருஷன்? 2 புருஷன். இந்த அம்மா வந்து சாமி. பயங்கரமா காய்ச்சலிக்குது. 1 ஏக்கர் இடம் வாங்கி கோயில் கட்டி, இந்த அம்மா சிலை தான் அங்க இருக்கு. கோயில் கட்டி சிலை வச்சிருக்கு. அப்புறம் நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை பண்ணி அந்த அம்மா இருக்க இடத்துல போயிட்டாங்க கொஞ்ச நாள்ல. ஏன்னா காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அப்படியே காலில் விழுறாங்க. அம்மா அம்மா அம்மா. பூரா காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த பாட்டிய பயங்கரம். ஏன்னா வீடியோ எடுத்து என்ன செய்யறாங்க? வெளியே வர்றாங்களே, அதுல பப்ளிசிட் ஆகுது, நிறைய பணம். இப்ப திடீர்னு 3-4 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா ஒரு அறிவிப்பு கொடுக்குது. எனக்கு இருக்கிற பக்தாள்களிலே சிறந்த பக்தாள், பயங்கரமான பக்திமான இருக்கிற அவரை நான் திருமணம் பண்ணிக்கொள்ள போகிறேன். என்னமோ நல்ல பேரு. அது பேர் என்னமோ பேரு. அந்த அவரை என்ன செய்யுது? ஆமா, சிறிதர் நினைக்கிறேன், சிறிதர். அவனை கல்யாணம் பண்ணது. எனக்கு இந்த அம்மா தெய்வம் சொல்லிட்டு இருந்துச்சு. நான் தான் தெய்வம், நான் தான் ஆதிபராசக்தி அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு விளம்பரப்படுத்தி மக்களை காலில் விழுந்து அப்படியே கும்பிடுறாங்க. வயசானவெல்லாம் கும்பிடுறாங்க. அம்மா மனசை வச்சு பிறதான் என் குடும்பமே செல்வாக்கு இருக்க சொல்றோம். 80 வயசு கிழவ ஒருத்தன் எவ்வளவு எல்லாம் காசு கொடுத்து கூட்டு வந்த பார்ட்டியா இருக்குதான் நினைக்கிறேன். இப்ப இந்த அம்மா சொல்லு அறிவிப்பு கொடுக்குது. எனக்கும் நம்மளுடைய ஆசிரமத்துல பக்திமானா இருக்கிற சிறிதர் என்பவருக்கு வரை நான் திருமணம் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த திருமணத்துக்கு எல்லாரும் வந்து எங்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. யாருக்கிட்ட? இவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுமா. அதுக்கு வந்தாங்க கொஞ்சம் பேர். என்ன செய்தாங்க? வந்தாங்க. இவர் 3வது புருஷன் தாலி கட்டுறாரு. இந்த அம்மா தாலி வாங்கிட்டு என்ன செய்யுது? 2 பேரும் மாலை போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் காட்சி அளிக்கிறாங்க. யூடியூப்ல வந்திருக்கு பாருங்களேன். 2 பேரும் என்ன செய்யறாங்க? இவர் பக்திமான இருந்தவர், இவரும் தெய்வம் ஆயிட்டாரு. ஏமா டிவில பண்ணாங்க. இது வரைக்கும் பக்திமானா இருந்தா, இவன் சாமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவன் யார் ஆயிட்டான்? சாமி ஆயிட்டான். இவனும் என்ன செய்யறான்? பக்தர்களுக்கு
ஆமா, ஆசீர்வாதம் வழங்க. அந்த மாமன் எப்ப இப்படிதான் இருக்கும், இவரும் என்ன செய்யறாரு, பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப முந்தா நேத்து தான் மேரேஜ் முடிஞ்சுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு திடீர் சாமிகள் நிறைய வருது. திடீர் சாமிகள் 11 மாசம் கறி நல்லா செக்கப்போடு போட்டவன் 1 மாசம் சாப்பிட்டவன சாமி ஆயிடுறான். கறி புலங்குற வீட்டுல நாங்க தண்ணி கூட என்ன செய்ய மாட்டோம். திடீர் சாமிகள் அப்படித்தானே, திடீர் சாமி. மறுபடியும் 1 மாசம் கழிச்சு போற என்னது, இந்த 1 மாசம் நின்னதுக்கு எல்லாம் வட்டி முதலா பூந்து விளாசம். விரதம் மனசுல இருக்கிறத தவிர சாப்பாட்டுல என்ன செய்யக்கூடாது. அப்ப நாமளும் இப்ப எதா இருக்கிறோம், உபவாசத்தோட தான். இது நம்ம சரீரத்தை ஒடுக்குவதற்காக. சரி, நீங்க விரதம் எப்படி இருக்கிறீங்க கேட்டா, காலையில 2 வாழைப்பழம். இப்ப 5 தான் மாறிடுச்சா, நாங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது நாங்க கேட்டது. ஆமா, 2 நேரம் டிப்பனு, 1 நேரம் சாப்பாடு. இதுக்கு பேர் என்ன? அருமைக்குரியவர்களே, பாண்டு கேட்கிறாரு, யார் நீ ஆராதிக்கிற தெய்வம் யார்? இப்படி திடீர் திடீர் சாமிகளா? பஞ்சத்துக்கு சாமியாரா, பரம்பரை சாமியாரா? பஞ்சத்துக்கு தெய்வமா? பாருங்க, நான் சொல்றேன், இந்த அன்னபூர்ணா சொல்ற மகு 3 புருஷன், இப்ப புருஷனையும் பக்கத்து அவனும் சாமி ஆயிட்டான் பாருங்க. சாமி கட்டினால இவன் என்ன ஆயிட்டான், சாமி ஆயிட்டான். இது அறிவு வேணாம், எவனுக்காச்சு புத்தி வேணாம். 3 புருஷன் கட்டிக்கிட்டு சாமி சொல்றால, இவளை சருப்பு கொண்டு அடிச்சு ஊரை விட்டு துரத்த வேணாம். அந்த அறிவு வேணாம் அவனுக்கு. போய் விழுகுறானே, காலில் விழுந்து கும்பிடுறானே, எவ்வளவு கொடுமை. இன்னைக்கு ஜனங்களுடைய மனநலம் எப்படிதான் இருக்கு, இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு புதுசா ஒண்ணு செஞ்சாதான் அவங்க நம்புறாங்க. அவர் சொன்னாரு, ஏசுநாதர் அப்பராணி சாமி, ஏசுநாதர் அப்பராணி சாமி. அவரை அடிச்சாலும் திருப்பி அவர் என்ன செய்ய மாட்டாரு, அடிக்க மாட்டாரு. அவரை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. மிஞ்சு போனா கையில ஒரு கம்பு மட்டும் வச்சிருக்கிறாரு. ஆனா எங்க தெய்வங்கள் பாத்தீங்கன்னா, அம்பு, சூளாயுதம், கத்தி, கடபார, ரத்தம் மண்டைகளை எடுத்து போட்டு பார்த்தாலும் எங்களுக்கு என்ன வரும், பயம் வரும். ஆனா இயேசு சாமி எப்படி சாமி, அப்பராணி சாமி. இயேசு அப்பராணி சாமி. கடவுள் என்றால் அன்பு என்று பொருள். கடவுள் என்றால் அன்பு, 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 அன்பு. இயேசு அன்புள்ளவர். இப்ப சொல்றாரு, அந்த நாம் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதுனால் நமக்கு பிரயோஜனம் என்ன? என்ன பிரயோஜனம்? இயேசுவை கும்பிடுறதுல என்ன பிரயோஜனம்? வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு போறதுல என்ன பிரயோஜனம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதனால என்ன பிரயோஜனம்? ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? தசம பாகங்களை கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? உண்டியில நிரப்பி நிரப்பி கொண்டு வர சொல்லிருக்கிறாரு, அப்ப நிரப்பி கொண்டு போனால் என்ன பிரயோஜனம்? வருஷத்துல 3 நாள் உபவாச நாட்கள் நமக்கு வருது, அப்படி பண்ணதுனால என்ன பிரயோஜனம்? கோயிலுக்கு என்னால முடிஞ்ச வேலை செஞ்சிருக்கிறேன், இதனால என்ன பிரயோஜனம்? விளங்குதா? வேதம் சொல்லுது, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கலச தண்ணி கொடுத்தாலும் அதற்கும் பலன் அடையாம போக மாட்டார்கள். அல்லேலூயா. பிரயோஜனம் என்ன? நீங்க சொல்லணும். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் தெரியுமா? நித்திய ஜீவன் கொடுத்திருக்கிறார், பிரயோஜனம். என் உள்ளத்துல சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், அது பிரயோஜனம். என் சரீரத்துக்கு சில சுகங்களை கொடுத்திருக்கிறார், அது பிரயோஜனம். என் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை போல போகாமல் கடவுளுக்குள்ளாக உண்மையா இருக்கிறாங்க, அது எனக்கு பிரயோஜனம். விளங்குதுங்களா? எத்தனை இப்படி சொல்லிக்கிட்டே நீங்க போகலாம். இப்ப நான் சொன்ன பொருளாதாரமாகட்டும், சரீர சுகமாகட்டும், சில வேளையில் என்ன செய்யலாம், கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். ஆனா உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஒருவன் தனக்குத்தானே பிரியமா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் இப்படிதான் இருந்தான். வாசிங்க, ஸ்தோத்திர பிரசங்கியார் புஸ்தகம் இல்ல 22, அதுல யோபு 22:1 பாருங்க. 22:1.
எனக்கு என்ன, கடவுளை நான் ஆராதிக்கிறதுல எனக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டால், நீங்க எதையெல்லாம் விசுவாசமா கேட்கிறீங்களோ அவைகளை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். 22:1 யோபுல எலிப்பாஸ், இவர் ஒரு நண்பன். யோபுவுடைய 3 நண்பர்கள இவர் ஒரு நண்பன். யோபு அவனுடைய காரியமெல்லாம் சொல்லி முடித்த பிறகு இந்த எலிப்பாஸ் சொல்றான், அவன்கிட்ட பேசுறான், ஒரு மனிதன் விவேகியாயிருந்து. எப்பா யோபு, உன்னை போல அறிவாளி பயங்கரமான அறிவாளி தான். இப்ப நான் உன்னை சொல்றேன் கேளு. ஒரு மனுஷன் யாரா இருந்து? விவேகியாயிருந்து. விவேகம் என்னது? புத்தி. வேகம் முக்கியம் இல்ல, விவேகம் முக்கியம். அறிவு அர்த்தம், அப்படிதானே? ஒரு மனிதன் அறிவாளியாயிருக்கு இருந்து தனக்கு தானே புரோஜனமாய் இருக்கிறதுனால் தேவனுக்கு புரோஜனமாய் இருப்பானோ? அறிவை கொடுத்தது கர்த்தர். ஏன்னா அறிவு ஞானம் என்பவை பொக்கிஷங்கள் அவருக்குள்ள எப்படி இருக்கு? அடங்கி இருக்கிறதுன்னு வேதம் சொல்லி இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனிதன் விவேகியா இருந்து, அதாவது புத்திசாலியா இருந்து, அந்த புத்திசாலித்தனத்தை, அந்த அறிவாளித்தனத்தை தனக்குத்தானே பயன்படுத்தி கொள்ளுகிறவனாக இருக்கிறார். அப்படி இருந்தா, அப்படி எல்லாருமே இருந்திருந்தா இந்த மைக் நமக்கு கிடைச்சிருக்குமா? இந்த கரண்ட் நமக்கு கிடைச்சிருக்குமா? நம்ம உபயோகிக்க போற ஒண்ணு கூட என்ன செய்யும்? நமக்கு ஏவல எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கணும். இந்த உடை எனக்கு எப்படி இருக்காது? நமக்கு கிடைச்சிருக்காது. எந்த பொருள் கிடைச்சிருக்காது. ஒரு மனிதன் அறிவாளியா இருந்து அவன் தனக்குத்தானே பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தனக்குத்தானே அறிவாளி. எப்படி காசு சம்பாதிக்கிறது, எது எப்படி இந்த காசை மிச்சம் வைக்கிறது, எப்படி நமக்கு மட்டும் செலவு செய்யறது, நம்ம மட்டும் எப்படி திங்கிறது, மற்றவங்க வந்துட்டா உடனே வச்சுட்டு பரவாயில்ல சாப்பிடுங்க, இல்ல இல்ல சாப்பிடுங்க சொல்ல மாட்டாங்க, எடுத்து வச்சுட்டு வந்துடுவாங்க. நமக்கு நாமே சாப்பிடும். ஒருவேளை எல்லாம் எடுத்து வச்சிருக்கும் போது யாராச்சும் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா எடுத்து அப்படியே இந்த சில பேரை பார்த்திருக்கிறேன், அந்த கறி துண்டுல சோத்தை போட்டு மூடி வச்சுக்கலாம் பார்த்திருக்கிறேன். தரித்திரம் பிடிச்சவங்க இருக்காங்க. தனக்குத்தானே பிரியமா இருக்கிறது, தனக்குத்தானே செலவு செய்வது, தனக்குத்தானே மேன்மைப்படுத்துவது, தனக்கு 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 தனக்கு. வேதம் யோபு இப்படி சொல்றாரு, யோபுடைய நண்பன் சொல்றாரு, ஒரு மனிதன் விவேகியா இருந்து புத்திசாலியா இருந்து தனக்குத்தானே புரோஜனமா இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு மனுஷி இருந்தால், தனக்குத்தானே பிரியமாக நடந்து புரோஜனம் உள்ளவளாக நடந்து கொண்டால் தேவனுக்கு புரோஜனமா இருப்பானோ? கடவுளுக்கு எப்படி புரோஜனமா இருப்ப? உன்னை எல்லாத்திற்கும் புரோஜனம் உள்ளவங்களாக கர்த்தர் மாத்திருக்கிறார். அல்லேலூயா. உப்பு புரோஜனம் உள்ளது. உன்னை கர்த்தர் உப்பு என்று சொல்லுகிறார். உப்பு இருக்கும், எப்படி இருக்கும்? சுவை உள்ளதாக இருக்கும். போட்ட கட்டி கட்டி அப்படியா சுவை கொடுக்குமா? அது தண்ணில தன்னைத்தானே கரைத்து கொண்டு மற்ற உபகரணங்களுக்கு சுவையை கூட்டும். புரியுதா சொல்றதுக்கு? ஒரு சாம்பார்ல உப்பு போடுறீங்க, சாம்பார்ல என்னென்ன காய்கறி போடுவீங்க? எல்லா பொருளும் போடுவீங்க. இது தன்னை கரைத்து கொண்டு தன்னோடு இருக்கிற அந்த அந்த பொருட்களை காய்கறிகளுக்கு இது என்ன கொடுக்குது? சுவை கொடுக்குது. கடைசியில் இதுக்கு உருவம் இல்ல, நீங்க சொன்ன காய்கறிகளுக்கு உருவம் உண்டு. விளங்குதுங்களா? ஆனா அதே உப்பு சாரமற்று போயிருச்சுன்னா குப்பையில கொண்டு கொட்ட போட மட்டும் வேதம் சொல்லுது. உப்பு, நீங்க உலகத்துக்கு உப்பு புரோஜனமாய் இருக்க வேண்டியவர்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் புரோஜனமாய் இருக்க வேண்டியவர்கள். தனக்கு தானே புரோஜனமாய் இருக்க வேண்டாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. அருமைக்குரியவர்களே, அந்த உப்பு தான், ஆனா உபயோகம் இல்லாம போயிட்டு அந்த உப்பு என்ன ஆயிரும்? சாரமற்று போயிரும். அந்த உப்புடைய கலர் என்ன? வெள்ளை. ஆனா தண்ணியிலிருந்து வரும்போது அந்த மாதிரி வந்து வெள்ளையா வருவதில்லை. அது சில கெமிக்கல் போட்டு உபயோகத்துக்கு வரும்போது எப்படி வருது? அது வெள்ளையாய் வருது.
உபயோகப்படுத்துகிற நேரத்துல வெள்ளையாய் வருது. அதே உப்பு நாள்பட்ட உப்பு பாருங்க எப்படி இருக்கும், கருப்பாயிரும், மஞ்சள் பூத்து போயிரும்ல, அப்படியே மஞ்சள் பூத்து போயிடும், அதோடைய வெண்மை மாறி போயிடும். நீ உங்களை என்னையும் கர்த்தர் இந்த பூமியில உபயோகப்படுத்துவதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உபயோகப்படுத்த அந்த உப்புடைய தன்மை, அந்த கலர் என்ன செய்யறதில்ல, மாறுவதில்லை. உபயோகப்படாமல் போயிட்டா கலர் மாறும். கலர் மாறினா அந்த உப்பு எங்க கொண்டு போகும், குப்பையில தான் கொண்டு போய் போடப்படும். இன்னைக்கு நம்ம அருமையா பார்க்கிறோம். அதனால என்ன எனக்கு பிரயோஜனம் உண்டு, அவரை நோக்கி கூப்பிடுறதுல என்ன எனக்கு பிரயோஜனம், ஆண்டவர் இடத்துல கேட்கிற எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் விவேகமா இருந்து, அவன் புத்திசாலியா இருந்து, தனக்கு தானே பிரயோஜனம் உள்ளவனா இருந்தால் அந்த பிரயோஜனம் ஒன்றுக்கு உதவாது. உங்களை என்னையும் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதான் அவருடைய ஜெபம். அவர் எப்படி ஜெபிச்சார், இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்கன்னு சொல்ற. கடைசியில் முடிக்கும் போது பாருங்க, பிரயோஜனம் என்ன என்று என்ன என்கிறார்கள் இருக்கா, என்கிறார்கள். அவங்க அப்படி சொல்றாங்க. அவர் நோக்கி கூப்பிடல, எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவனுடைய இந்த உத்தமத்துல உறுதியாய் காணப்பட்டான். அல்லேலூயா. என்ன இழந்தாலும் ஆண்டவர் மேல வைத்த அந்த நம்பிக்கை என்ன செய்யல, அவன் இழந்து போகவே இல்லை. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். ஸ்தோத்திர. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 5:11. பொருள் பெருகினால், பொருள் நீ எவ்வளவு பெருக்கி வச்சாலும் அதை திங்கிறவங்களும் பெருகுவாங்களாம். நீ என்னத்தான் சேர்த்து 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 வச்சுன்னா திங்கிறவங்க என்ன செய்து இருப்பாங்க, பெருகிட்டே இருப்பாங்க. வசனம் சொல்லுது, பொருள் பெருகினால் திங்கிறவர்களும் பெருகுவார்கள். அதை உடையவர்கள் அதை தங்கள் கண்களினால் காண்பதை இவன் திங்க மாட்டானாமா. அதை உடையவர்கள் எதை, பொருள் சேகரித்து வச்சான்ல, பொருளை சம்பாதிச்சு வச்சான்ல, அவன் கண்களால மாத்திரம் பார்ப்பானாமா, அன்றி அவனுக்கு பிரயோஜனம் என்ன, அதை காண்பதை அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன, ஒரு கேள்விக்குறி அங்க வருது. அப்ப பொருள் பெருகினால் திம்பவர்களும் பெருகுவார்கள். அதை உடையவர்கள் கண்களால் மொத்தம், நான் அப்படி சம்பாதிச்சு வச்சேன் திங்கிறியா, தின்னு தின்னு, நான் வாங்கிட்டு வந்தது எனக்கு ஒன்று கூட கொடுக்காம எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, தின்னு முடிச்சுட்டாங்க. பொருள் பெருகினால் திங்கிறவர்கள் என்ன செய்வார்கள், பெருகுவார்கள். அதை உடையவர்களுக்கு பிரயோஜனம் என்ன. இப்போ என்ன நான் சொல்லி முடிக்கிறேன்னா, அந்த மனிதர்கள் 2 காரியம், கர்த்தரை சேவிக்க, சர்வவல்லவரை சேவிக்க, அவர் யார் யாருன்னு அடையாளம் தெரியாமலேயே ரொம்ப பேர் சேவிச்சுக்கிட்டு தெரிகிறாங்க. நீங்கள் நான் அப்படி இல்லை, அறிந்து கொண்டு அவரை சேவிக்கிறோம். அல்லேலூயா. 1. 2வது காரியம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதில் நமக்கு என்ன பிரயோஜனம். அந்த அந்த காரியங்கள் வீணாக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நீங்க ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறதுல உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனம் உண்டு. அது உங்க ஆவியில நீங்க உணர்வீங்க, உங்க ஆத்துமாவில உணர்வீங்க. சில வேளையில உலக ஜனங்கள் இல்லாத சமாதானம், ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். மறுமை குறித்தான நம்பிக்கை நமக்கு என்ன செய்யுது, இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைய. இதுதான் நமக்கு பிரயோஜனம். நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும், பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் ஸ்தோத்திர பிரயோஜனம் உள்ளது, சபை கூடி வருவதில் பிரயோஜனம் உள்ளது, ஆராதனை வருவது பிரயோஜனம் உள்ளது. நீங்க கர்த்தருக்காக எதை செய்தாலும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அனுபவத்தில்